பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு இதில் நடத்துகிறோம். இதில் வந்து ஒரு 3000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வந்து கலந்துக்கு இருக்கிறாங்க. இப்போ எல்லாமே தொடர்ந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ என் கூட வந்து 2 விவசாயிகள் இருக்கிறாங்க. இவங்க அக்கா பேர் பிரியா ராஜ் நாராயணன் சொல்லிட்டு, இவங்க வந்து திருப்பூர் பகுதியை சேர்ந்தவங்க. இவங்க வந்து பல வருடங்களா வந்து நாட்டு விதைகளை வந்து உற்பத்தி பண்றதுலயும் பாதுகாத்து மக்களுக்கு வந்து பரிமாறுறதுலயும் தீவிரமா செயல்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உணவு காடு, வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் இந்த மாதிரி விஷயங்களை அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய மக்களுக்கு வந்து அந்த பயிற்சிகளும் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இவர் அண்ணா வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்தவங்க மணிகண்டன். இவங்க வந்து ஒரு இயற்கை விவசாயி, காய்கறி விவசாயி. கடந்த 5 வருடங்களுக்கு மேல இயற்கை விவசாயத்துல காய்கறி சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடந்த ஒரு 2-3 வருடங்களா வந்து நாட்டு காய்கறி விதைகளை உற்பத்தி செய்து மக்களுக்கு வந்து பரிமாற்றம் செய்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு அந்த காய்கறிகளுக்கு ஏன் இவ்வளோ ஒரு முக்கியத்துவம், அதுக்காக எதுக்கு ஒரு திருவிழா, கருத்தரங்கம் அப்படின்னா, இன்னைக்கு நம்மளோட ஆரோக்கியத்தில் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது நம்ம தினசரி சாப்பிடக்கூடிய காய்கறிகள். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய உணவு முறை சரியில்லாததுனால நம்மளுடைய உணவு வந்து ஒரு சத்தானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இல்லாததுனால இன்னைக்கு வந்து ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து ஒரு நீரிழிவு நோயாளியாவது இருக்கிறாங்க. ஒரு தெருவுக்கு ஒருத்தர் வந்து கேன்சர் பேஷண்ட் வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதுக்கு அடிப்படை வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நம்ம உண்ற அந்த நமக்கு வரக்கூடிய அந்த உணவு வந்து ரசாயன முறையிலையும் விஷம் தெளிச்சும் நமக்கு வந்து இந்த உணவு வந்து உற்பத்தியாகி வர்றதுனால தான் வந்து நம்முடைய ஆரோக்கியங்கிறது இந்த அளவுக்கு வந்து ஒரு பாதிப்பான சூழ்நிலையில இருக்கு. அதுலேயும் குறிப்பாக காய்கறிகள்ங்கிறது வந்து முந்தின நாள் பறிக்கப்படுது, அடுத்த நாள் நமக்கு வந்து சமையலுக்கு வந்துடும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். மற்ற தானியங்களை ஒப்பிடும்போது இப்போ ஒரு அரிசியோ ஒரு நெல்லோ கோதுமையோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது வந்து அதோடைய மேல் தோலை நீக்கி பாலிஷ் பண்ணி நமக்கு வந்து சேரும். ஆனால் ஒரு கீரையோ ஒரு வெண்டைக்காயோ கத்திரிக்காயோ அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் வந்து ஒரு முந்தின நாள் வந்து காலையில் வந்து அதுக்கு ஒரு பூச்சி மருந்துன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆக்சுவலாக அதுவே தவறு. பூச்சி மருந்து கிடையாது, பூச்சி விஷம் வந்து தெளிப்பாங்க. பூச்சி மருந்துக்காக பூச்சி மருந்து அப்படிங்கிற பேரில் வந்து அதை வந்து தெளிக்கிறாங்க. நமக்கு வந்து சாயந்தரம் அறுவடை பண்ணி அடுத்த நாள் காலையிலையோ அடுத்த நாள் சாயந்தரமோ நமக்கு வந்து உணவாக வந்து அது வந்து சேருது. இப்போ நீங்கள் வந்து இதை பூச்சி மருந்துக்கும் பூச்சி கொல்லிக்கும் என்ன வித்தியாசம்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம இதுக்குள்ளே போனோம்னா நல்லாயிருக்கும். இப்போ பொதுவாக கிராமங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு காதல் தோல்வியோ அல்லது பண கஷ்டமோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்காக யாராவது ஒரு தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அந்த செய்தி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா, அவர் வந்து பயிருக்காக வச்சிருந்த பூச்சி மருந்தை சாப்பிட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு செய்திகள் வரும். ஸோ மருந்து அப்படிங்கிறது அது சாப்பிட்டா இறந்து போகக்கூடாது, நம்ம வந்து குணப்படுத்தணும். ஏன் பூச்சி மருந்து சாப்பிட்டா இறந்து போகிறாங்கன்னா, அது வந்து விஷம். இப்போ மக்களோட மனநிலையில் வந்து ஒரு விவசாயி மனநிலையில் அதை வந்து விஷம்னு சொன்னால் அவங்க வாங்கி தெளிக்க மாட்டாங்க. உணவு உற்பத்தி பண்ணுற ஒரு விவசாயி வந்து விஷம் நேரடியாக சொல்லிச்சுன்னா வாங்கி தெளிக்க மாட்டாங்க. அதனால வந்து அதை மருந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பயிர்களுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏன் நம்ம உணவுல வந்து அந்த நஞ்சு சேருது அப்படின்னா, இந்த பூச்சிக்கொல்லி விஷம் வந்து ஒவ்வொரு பூச்சிக்கும் வந்து தொடர்ந்து ஒரு தடவை வந்து தெளிச்சுட்டே இருக்கிறாங்க. அது இன்னைக்கு காலையில் தெளிப்பாங்க, மத்தியானத்துக்கு மேலே அறுவடை பண்ணுவாங்க, பேக் பண்ணி அடுத்த நாள் காலையில் நம்ம உணவுக்கு வரும். நம்ம உடனே அடுத்த 12 மணி நேரம் 24 மணி நேரத்தில் அதை சமைச்சு சாப்பிட்றோம். அப்போது அதில் இருக்கிற அந்த நஞ்சு வந்து நம்ம உடலில் சேருது. படிப்படியாக வந்து ஏதோ ஒரு நோய் வந்து நமக்கு உடலில் அவங்கவுங்க உடலுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு நோயில் அதில் அவங்களுக்கு வந்து சேர்ந்துருது. ஸோ இப்போ இந்த ஒரு விழிப்புணர்வு, உணவு வந்து நஞ்சு இல்லாமல் உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இப்போ பெரிய அளவில் வந்து விவசாயிகள்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம்.
அதே மாதிரி வந்து அந்த உற்பத்தியும் வந்து எப்படி பண்ணணும் இயற்கை முறையில் நஞ்சு இல்லாமல். ஏன்னா இப்போ கடந்த ஒரு 40-50 வருஷமா வந்து இந்த ரசாயன முறைக்கு விவசாயிகள் வந்து பழக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை வந்து மாற்றி இயற்கை முறையில் வரணும், நஞ்சு இல்லாமல் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றதுக்காகத்தான் இந்த கருத்தரங்கம் வந்து சேலத்தில் அக்டோபர் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்குது. இதில் யாரெல்லாம் வந்து பேச இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த காய்கறிகளை வந்து வெற்றிகரமாக பல வருடங்களாக வந்து இயற்கை முறையில் சாகுபடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய முன்னோடி விவசாயிகள் வந்து இதில் பேச இருக்கிறாங்க. இப்போ முக்கியமாக வந்து ஒரு காய்கறி அப்படின்னா ஒரு பயிரை மட்டும் பண்ணுவாங்க. அது வந்து விவசாயிக்கு வருமானத்தை தரக்கூடியதாக இருக்கிறது இல்லை. அதனால பல பயிர் சாகுபடி முறையை வந்து வெற்றிகரமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்போ கோயம்புத்தூரில் விஜயன்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் வெளியே அந்த ஐடி சம்பந்தமான ஒரு வெளிநாடுகள் எல்லாமே வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பசங்க வந்து இந்த மாதிரி பசங்க வந்து இப்போ அந்த பயிர் சாகுபடி முறைய கையில் எடுத்து பல பயிர்களை வந்து ஒரே இடத்துல வந்து சாகுபடி பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலமாக வந்து அவங்களுடைய வருவாய் அதிகரிக்குது, நல்ல உணவு வந்து விவசாயிகளுக்கு வந்து நல்ல உணவு வந்து மக்களுக்கு வந்து கொடுக்க முடியுது. அதே மாதிரி ஒரு பந்தல் காய்கறி பண்ணிட்டு இருக்கிற ஒரு விவசாயி மாரிமுத்துன்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியில் வந்து பேசுகிறாங்க. பொதுவாக பந்தல் காய்கறினா ஒரு பயிர் மட்டும் பண்ணுவாங்க. ஆனால் இவர் வந்து ஒரு பந்தல் காய்கறி இருக்கும், அதுக்குள்ள ஊடு பயிராக வந்து ஒரு 25 வகையான ஊடு பயிரில் காய்கறிகளாக வந்து பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பந்தல் நட்டு அது மேலே வர்றதுக்கு ஒரு 25-30 நாள் ஆகும், 45 நாள் வரைக்கும் அந்த நிழல் கட்டுறதுக்கு ஆகும். அதுக்குள்ள வந்து உள்ள ஒரு 25 வகையான ஊடு பயிர்களை அறுவடை பண்ணி எடுத்து ஒரு வருமானத்தை வந்து கொண்டு வர்றாங்க. அவருடைய அனுபவங்களை வந்து இந்த விவசாயிகளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்க இருக்கிறாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காய்கறிகளை சரியான முறையில் இயற்கையில் விளைஞ்ச காய்கறிகளை எடுத்து சாப்பிட்டாலே நிறைய நோய்கள் வந்து குணமாகுது, நோய் வராமல் தடுக்கப்படுது. இப்போ கோயம்புத்தூரில் ஒரு மருத்துவர், இயற்கை மருத்துவர் அருண் பிரகாஷ்னு சொல்லிட்டு அவர் வந்து இது வரைக்கும் ஒரு 50,000 விவசாயிகளுக்கு நம்மளுடைய நாட்டு காய்கறிகள் ஒரு 12 வகையான நாட்டு காய்கறிகளை வச்சு ஒரு 50,000 மக்களுக்கு வந்து பலவிதமான நோய்களை குணப்படுத்தி அது வந்து ரெக்கார்டாக வச்சிருக்கிறார். ஸோ அவர் வந்து ஒவ்வொரு காயிலையும் என்ன மாதிரி மருத்துவ குணங்கள் இருக்குது, அது என்ன முறையில் வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து இந்த கருத்தரங்கத்தில் வந்து பேச இருக்கிறாங்க. முக்கியமாக வந்து எல்லாருக்கும் தெரியும், இந்த நாட்டு காய்கறிகளில் வந்து சத்துக்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு அந்த விழிப்புணர்வு வந்திருக்குது. இந்த நிகழ்ச்சியில் தமிழகம் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்லேருந்து வந்து இந்த நாட்டு காய்கறி விதைகளை பாதுகாக்கக்கூடியவங்க, அதை வந்து பரிமாறுறவங்க வந்து இந்த நிகழ்வில் வந்து கலந்துக்கிறாங்க. இதில் வந்து ஒரு 1000க்கும் மேற்பட்ட நாட்டு காய்கறிகள் விதைகளோட கண்காட்சியும் விற்பனையும் இந்த நிகழ்ச்சியில் நடக்க இருக்குது. இப்போது இது விவசாயிகளுக்கெல்லாம் தெரியும், நம்ம வந்து ஒரு கடையில் போய் ஒரு ஹைபிரிட் விதைகள் வந்து நம்ம வாங்குறோம்னா அது திரும்ப உற்பத்தி பண்ண முடியாது, திரும்ப வந்து நம்ம வந்து செலவு பண்ணி நம்ம கடையில் தான் வாங்கணும். ஆனால் நாட்டு காய்கறிகள் வந்து நம்ம தொடர்ந்து அதிலிருந்து விதை எடுக்க முடியும். அது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு வந்து அதிலிருந்து நம்ம தொடர்ந்து அந்த வித்துகளை வந்து எடுத்துகிட்டு இருக்க முடியும். இப்போ பரவலாக இந்த விழிப்புணர்வு வந்திருக்கு. இந்த நிகழ்ச்சியில் இந்தியா முழுக்கல இருந்தும் யாரெல்லாம் இதை சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாமே இந்த நிகழ்ச்சிக்கு வர வைக்கிறோம். அவங்கள்ட்ட விதைகள் வந்து விவசாயிகள் வாங்கிட்டு போக முடியும், தொடர்ந்து அவங்களே உற்பத்தி பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த நிகழ்ச்சியில் நடக்க இருக்கு. அது இல்லாமல் வந்து ஒரு விவசாயிக்கு வருமானம் அதிகப்படுத்தணும், ரெட்டிப்பாகணும், 3 மடங்கு ஆகணும் அப்படின்னா அது ஒரு கூட்டமைப்பாக இப்போ இந்த FPO அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ நாடு முழுக்க நடந்துட்டு இருக்குது. இதில் கர்நாடகாவில் வந்து சஹஜா ஆர்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 1998-99லேயே வந்து இந்த FPO ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி இயற்கை விவசாயிகளுக்குன்னு இவங்க பண்ணி இப்போ வந்து வெற்றிகரமாக அவங்க வந்து செயல்பட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து வருஷத்துக்கு வந்து 18லேருந்து 20 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறாங்க. அதில் வர லாபங்கள் எல்லாமே வந்து விவசாயிகளுக்கே நேரடியாக போகிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அதிலிருந்து NR ஷெட்டின்னு சொல்லிட்டு அந்த FPOவோட ஃபவுண்டரு அவர் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து பேசுகிறாங்க. ஒரு FPO வந்து எப்படி கட்டமைக்கணும், அதில் என்ன சவால்கள்லாம் இருக்கும், அதை வந்து நம்ம எப்படி தாண்டி வரலாம், விவசாயியுடைய வருமானத்தை வந்து எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பேச இருக்கிறாங்க.
இது FPOவா இயங்கிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பா இது இருக்கும். அடுத்ததான் வந்து இந்த நாட்டு காய்கறிகள்ல என்ன விவசாயிகள் பிரச்சனையை பார்ப்பாங்க அப்படின்னா, அதுல வந்து ஈல்டு கம்மியா இருக்குன்னு பார்ப்பாங்க. அதோடைய மகசூல் வந்து நீங்க ஒரு ஹைபிரிட் விதைக்கும் நீங்க ஒரு நாட்டு விதைக்கும் நீங்க போடுறீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு வெண்டை நீங்க விதைக்கிறீங்க அப்படின்னா, ஹைபிரிட் விதையில வந்து ஒரு 10 டன் வருதுன்னா இதுல வந்து 4 டன்னு தான் ஈல்டு வரும் வெண்டைக்காயில. ஆனா இந்த சவாலையும் வந்து நான் அதை முறியடிக்கிற விதமா சஹஜா சீட்ஸ்ன்னு சொல்லிட்டு கர்நாடகால இவங்க கிருஷ்ண பிரசாத் அப்படின்னு சொல்லிட்டு கேபின்னு சொல்லுவாங்க கர்நாடகால. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த காய்கறி விதை நாட்டு காய்கறி விதையிலேயே எந்த அளவுக்கு ஹைபிரிட்ல ஈல்டு கிடைக்குதோ அதே அளவு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நாட்டு விதைகளையே வந்து மேம்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து காட்சிக்கு வைக்கிறாங்க. அந்த தொழில்நுட்பத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு விதையை நம்மளோட நாட்டு விதையை வந்து படிப்படியாக எப்படி வந்து நிறைய ஈல்டு தர்ற மாதிரி மகசூல் தர்ற மாதிரி அதை வந்து மேம்படுத்த முடியுங்கிற தொழில்நுட்பத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு கிருஷ்ண பிரசாத் அண்ணா வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து பேச இருக்கிறாங்க. யாரெல்லாம் நாட்டு விதையில் ஆர்வமாக இருக்கீங்க, அதே சமயத்தில் இதில் ஈல்டு வராதுங்கிறனால அதை தவிர்த்துட்டு இருக்கிறீங்களோ, அந்த மாதிரி விவசாயிகள் எல்லாமே வந்து இதை வந்து பயன்படுத்திக்க முடியும். அடுத்ததான் வந்து விவசாயிகளுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து உற்பத்தி பண்ணிடுவாங்க, ஆனால் அது வந்து சந்தைப்படுத்த தெரியாது. நேரடியாக சந்தைப்படுத்தினா தான் அவருக்கு தேவையான வருமானம் வரும். இல்லைன்னா நடுவில் யாராவது தான் வந்து அந்த வருவாயை எடுத்துகிட்டு போகிற மாதிரியான சூழ்நிலை இருக்குது. இப்போ இன்னைக்கு வந்து சென்னை மாதிரி சிட்டியில் வந்து இந்த இயற்கை உணவு சாப்பிட்றதுக்கு, காய்கறி சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு வந்து வந்திருக்குது. அதை பயன்படுத்தி நிறைய மக்கள் வந்து நேரடி சந்தை வாய்ப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே சென்னையில் வந்து திருமதி அர்ச்சனா ஸ்டாலின் சொல்லிட்டு ஒருத்தவங்க, அவங்க விவசாயமும் பண்ணிட்டு நிறைய விவசாயிகள்கிட்ட இருந்து இந்த இயற்கை காய்கறிகள் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 10,000 குடும்பத்துக்கு வந்து இங்கே சென்னையில் வந்து அந்த காய்கறிகளை வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு விவசாயிகளும் வந்து பண்ணாங்க அப்படின்னா நேரடியாக அதில் வரக்கூடிய லாபம் அப்படியே விவசாயிக்கே போகும். அப்படிங்கிறத வந்து அவங்களோட அனுபவத்தை சொல்லி இது எப்படி வந்து கட்டமைச்சாங்க, இது எப்படி வந்து எல்லா விவசாயிகளும் இது பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து அவங்களோட அனுபவத்தை வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து பேச இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து காய்கறி விவசாயத்தில் வெற்றிகரமாக உற்பத்தி பண்ணுற விவசாயிகளும், அதோடைய மருத்துவ குணங்களை பேசுறதுக்கு மருத்துவரும், அப்புறம் வந்து இந்த விதைகள் உற்பத்தியை பற்றி பேசுறதுக்காகவும், அப்புறம் முக்கியமாக வந்து இந்த விஞ்ஞானபூர்வமாக இது எப்படி வந்து வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்காக பெங்களூர் வந்து IIHR அந்த அமைப்புல இருந்து 2 விஞ்ஞானிகள் வந்து வர்றாங்க. இந்த இயற்கை விவசாய முறையெல்லாம் மண்ணை எப்படி வந்து நம்ம வந்து வளப்படுத்துறது, அவங்க முக்கியமாக வந்து அவங்களுடைய மேம்படுத்தப்பட்ட ரகங்களில் வந்து இயற்கை முறையில் எப்படி சாகுபடி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து அவங்க விஞ்ஞானபூர்வமாக வந்து பேச இருக்கிறாங்க. பொதுவாக வந்து நம்ம படிப்படியாக தான் வந்து இந்த நாட்டு விதைகளுக்கு நம்ம போக முடியும். ஏன்னா இது விவசாயிகளுக்கெல்லாம் தெரியும். நமக்கு வந்து அடிப்படையில் வந்து அந்த ஈல்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்ப்பாங்க. அது முறைப்படியாக கற்றுக்கிற வரைக்கும் இப்போ எல்லாருமே பெரும்பாலும் இயற்கை விவசாயத்தில் பண்ணுறவங்க இந்த ஹைபிரிட் வெரைட்டியை வச்சுட்டு, ஆனால் அதை வந்து இயற்கை முறையில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதையும் இன்னும் எப்படி மேம்படுத்தி பண்ண முடியும் அப்படிங்கிற விதத்தில் இந்த விஞ்ஞானிகளும் வந்து இந்த நிகழ்வு வந்து பேச இருக்கிறாங்க. ஸோ இந்த காய்கறி நிகழ்ச்சி அப்படிங்கிறது, இந்த பாரத பாரம்பரிய காய்கறி திருவிழா அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சி இருக்குது. எதனாலன்னா, இப்போ தமிழகம் மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்கள்லேருந்தும் இதில் யாரெல்லாம் வந்து நீண்ட காலம் அனுபவபூர்வமாக வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்களோ அந்த மாதிரி இருக்கிறவங்களை எல்லாமே தேர்ந்தெடுத்துட்டு வந்து இந்த ஒரு நாளில் இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம பேச வைக்க போகிறோம். ஸோ இவங்களுடைய அனுபவங்களை எல்லாம் எடுத்துட்டு புதுசாக இந்த காய்கறி சாகுபடியில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க, இதில் வந்து ஒரு தொழில் வாய்ப்பாக போகணும்னு நினைக்கிறவங்க, இதை மதிப்பு கூட்டி பண்ணணும்னு நினைக்கிற விவசாயிகள், இளைஞர்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த நிகழ்வுங்கிறது வந்து ஒரு பெரிய வாய்ப்பாக இது வந்து இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு 3000 விவசாயிகளுக்கு மேலே நாங்கள் எதிர்பார்க்குறோம். நிறைய பேர் வந்து இப்போது கிட்டத்தட்ட 2500க்கு மேலே வந்து இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த பத்மவாணி கல்லூரியில் வந்து சேலத்தில் தேவையான ஏற்பாடுகள்லாம் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம்.
இந்த 3000 பேர் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா காலையில் 9 மணியிலிருந்து சாயந்தரம் 5:30 வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடக்கும். ஸோ அவங்க வந்துட்டு போகிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் அங்கே நடக்குது. வண்டி வாகனங்கள்லாம் நிறுத்துறதுக்கு, அவங்களுக்கான உணவு, அவங்களுக்கான இருக்கைக்கு தேவையான ஏற்பாடுகள், அப்புறம் பெரிய திரையிலனா நிறைய மக்கள் வர்றதுனால பெரிய திரையில் வந்து இதை பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை, தேவையான ஆடியோ அரேஞ்ச்மெண்ட்ஸு, இந்த மாதிரி ஒரு பெரிய டீமே வந்து இந்த நிகழ்ச்சிக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. தமிழக விவசாயிகள் அனைவரும் காய்கறி சாகுபடியில் இருக்கிறவங்க இந்த நிகழ்ச்சியை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்ட்டு இந்த பத்திரிகை நண்பர்கள் மூலமாக நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணுன்னா ஒரு நம்பர் இருக்குது, 8300093777, 8300093777. இந்த எண்ணுக்கு கூப்பிட்டு நீங்கள் பதிவு பண்ணிக்க முடியும். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் ஃபீஸாக வந்து ஒரு 200 ரூபாய் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வச்சுருக்குறோம். அது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம், அங்கே நேரடியாக வந்து நீங்கள் இது கட்டணம் செலுத்தி பண்ணிக்கலாம். இப்போ என் கூட வந்து 2 விவசாயிகள் இருக்காங்க. அவங்க சுருக்கமாக வந்து அவங்க இந்த நிகழ்ச்சியை பற்றி வந்து பகிர்ந்துக்குவாங்க. வணக்கம், என் பேர் பிரியா ரஜநாராயணன். கடந்த 17 வருடங்களாக மரபுரக விதைகளை பயன்படுத்தி எனக்கு தேவையான உணவை வந்து நானே உற்பத்தி பண்ணிக்கிட்டேன். இப்போ உணவு காடுகளையும் உருவாக்கி இருக்குது. ஒரு 4 பெயிண்ட் பேக்கெட்டில் ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து ஒரு 3 ஏக்கரில் ஒரு விதை பண்ணையிட்ட விதை தீவை உருவாக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு தேவையான அனைத்தையுமே அங்கே நான் உற்பத்தி பண்ணிக்க முடியுது. முழுக்க மரபுரக விதைகளை மட்டும்தான் நான் பயன்படுத்துகிறேன். இது தவிர ஒரு 30,000க்கும் மேலே விவசாயிகளுக்கும் சரி, கல்லூரி மாணவர்கள், இந்த மாதிரி வீட்டு தோட்டம் சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்கும் பயிற்சியும் அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது மாதிரி நாங்கள் பயிற்சி அளிக்கிற எங்களை மாதிரி ஆட்களை ரொம்ப சிறப்பாக மண்காப்போம் இயக்கம் பயன்படுத்துது. எப்படின்னா, இயற்கை விவசாயம் சார்ந்து பல சிறப்பான விஷயங்களை விவசாயிக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற பணியை மண்காப்போம் இயக்கம் சிறந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்க பயிற்சி எங்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்களோ அந்த இடங்களில் நாங்கள் ஒரு பயிற்றுனராக போய் அங்கே இருக்கிற மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுது. விதை சார்ந்து பல தகவல்களை அவங்களுக்கு கைமாற்றி விடவும் முடியுதுங்க. ஸோ இது ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு. இந்த நிகழ்வில் முழுக்க நான் வந்துட்டு உணவு காடு உருவாக்குதல் பற்றி மக்களுக்கு வந்து சொல்ல இருக்கிறேன். எப்படின்னா, தற்சார்பு உணவு காடு. ஏன்னா இன்றைக்கி விவசாயிகளும் குறைஞ்சிட்டாங்க, விவசாய நிலங்களும் குறைஞ்சிடுச்சு. அப்போது எல்லாருக்கும் வந்துட்டு நஞ்சில்லா உணவு கிடைக்கணும் அப்படின்னா வீட்டுக்கு ஒரு விவசாயி உருவாகி ஆக வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். அது எப்படி உருவாகணும், நம்ம என்ன வேலை வேணாலும் பார்க்கலாம், ஆனால் ஒரு விவசாயியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத மையப்படுத்தி நான் அதைத்தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அது எப்படி செய்கிறோங்கிறத மக்களுக்கு சொல்ல இருக்கிறோம். இந்த பாரத காய்கறி திருவிழாவில் எல்லாரும் கலந்துக்கிட்டால் நிறைய தகவல்களை வந்து மக்கள் எடுத்துகிட்டு போக முடியுங்க. உங்கள் மணிகண்டன், இயற்கை விவசாயி, ராணிப்பேட்டை. வணக்கம், என் பேர் மகிழ்வன மணிகண்டனுங்க. நான் ராணிப்பேட்டையிலேருந்து வரேன். கடந்த ஒரு 5 வருஷமாக வந்து நம்ம இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். குறிப்பாக 2 வருஷமாக வந்து நாட்டு காய்கறி ரகங்களை தேர்ந்தெடுத்து மக்கள்கிட்ட நேரடியாக காய்கறிகளாகவும் கொடுத்துட்ருக்கோம். இப்போது வந்து விதைகளாகவும் பரவலாக்கம் பண்ணுறோம். இப்போ மண்காப்போம் இயக்கம் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி திருவிழாக்களால் வந்து நம்ம விதைகள் எடுத்துமே ஸ்டாலாக கொடுக்குறோம். அடுத்த தலைமுறைக்கு வந்து அந்த நஞ்சு இல்லாத உணவு போகணும், இந்த விதைகளை வந்து ஹைப்ரிட் விதைகளை பயன்படுத்துகிற விவசாயிகளை வந்து நாட்டு ரகங்களுக்கு மாறணுன்றதுக்காக அந்த நாட்டு விதைகளை வந்து விவசாயிகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அது ஒரு திருவாவும் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வீட்டுக்கு வர விவசாயிகளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, நாட்டு ரகங்களில் பெரும்பாலும் நான் ஒரு விவசாயியாக பார்த்த வரைக்கும் இந்த ஒரு 5 வருஷத்தில் நாட்டு ரகத்தை பற்றி விவசாயம் வந்து நாட்டு ரகத்தை வந்து அதிகமாக விளையாதுன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. ஒரு குறிப்பாக ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்திங்கன்னா, ஒரு வெண்டைக்காய் ரகம் எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன தான் ஹைப்ரிட் விதை எடுத்திங்கனாலும் மினிமம் ஒரு 60 இல்லை 70, எனக்கு தெரிஞ்சு 70 காய் காய்க்கும் ஒரு செடியில். ஆனால் 120 காய்க்கக்கூடிய ரகங்கள்லாம் கூட நம்ம மரபு ரகத்தில் இருக்குது. ஹைப்ரிட் ரகத்தில் இவ்வளோ விளைச்சல் இருக்கும், அதை விட கூடுதலாகவே நம்ம நாட்டு ரகத்தில் எடுக்க முடியும். என்னென்னா, ஒரே ஒரு விஷயம் வந்து அந்த நாட்டு ரகத்தை வந்து நம்ம மண்ணுக்கு ஒரு முறை இல்லை 2 முறை போட்டு எடுத்துடணும். அந்த விதைக்கு வந்து நம்ம மனுஷனுக்கு எவ்வளோ உணர்வு இருக்கோ அந்த மாதிரி அந்த விதைகளுக்குமே அந்த சூழலை புரிஞ்சிக்கக்கூடிய மண், அங்கே இருக்கிற சுற்றுச்சூழல், நீர் எல்லாத்தையும் புரிஞ்சிக்கக்கூடிய அந்த அறிவு இருக்குது, அந்த விதைக்கான அறிவு இருக்குது. அந்த விதை வந்து அந்த இடத்த வந்து தகவல் அமைச்சிக்கிச்சுன்னா அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து விளைச்சல் கூடுமே தவிர குறையவே குறையாது. இதுதான் வந்து நாட்டு ரகத்துக்கு உண்டான சிறப்பியல்பு. இது பெரும்பாலான விவசாயிகளுக்கு தெரிய மாட்டேங்குது. இது தெரியாதனால தான் வந்து அந்த நாட்டு ரகங்களை கையில் எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க. அந்த மாதிரி இந்த நம்ம ஈசா மண்காப்போம் இயக்கம் பண்ணுறாங்களே சேலத்தில், அந்த மாதிரி திருவிழாக்கள் வரும்போது பண்ணால் இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் வந்து விவசாயிகளை இன்னும் தெளிவாக அந்த நாட்டு ரகத்தை பற்றி, எப்படி இயற்கை விவசாயம் பண்ணுறதை பற்றி இன்னும் தெளிவாக புரிஞ்சு இயற்கை விவசாயத்தில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். இதில் முக்கியமாக வந்து
ஒரு நிமிஷம். முக்கியமா வந்து இந்த இயற்கை விவசாயத்துக்குள்ள காய்கறி பண்றதுல சவாலா இருக்கக்கூடிய விஷயம் வந்து இந்த பூச்சி தாக்குதல் தான் வந்து சவாலா விவசாயிகள் பார்வையில பார்ப்பாங்க. இப்ப நம்ம அதுதான் பிரச்சனையாவும் இருக்கு. நமக்கு ஏன் வந்து விஷமான உணவு வருதுன்னா பூச்சினால தான். இப்ப இந்த நிகழ்ச்சியில அதெல்லாமே கிளியரா நம்ம அட்ரஸ் பண்றோம். இதுல வந்து பூச்சி செல்வம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இயற்கை முறையிலேயே எப்படி பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்த முடியும், பூச்சிகளை மட்டும் கவர்ற மாதிரி பயிர்கள் இருக்கு, அதை வந்து நம்ம வந்து பரப்புரங்கள்ல வந்து நட முடியும், எளிமையான பூச்சி வெரைட்டிகள் இருக்குது, இது எல்லாமே வந்து அண்ணா வந்து இந்த நிகழ்ச்சியில சொல்லி கொடுக்க போறாங்க. அப்புறம் ஒவ்வொரு விவசாயிக்குமே வந்து அந்த அதிக மகசூல் எடுக்கணும்னு விரும்புவாங்க. இப்போ வந்து தக்காளி ராமன் சொல்லிட்டு நாமக்கல்ல ஒரு ஐயா இருக்காங்க, நல்லா அனுபவம் மிக்கவர். இப்போ நம்ம வழக்கமா வந்து தக்காளி வந்து ஒரு விவசாயி ஒரு 15 to 25 டன் வந்து மகசூல் எடுப்பாங்க. ஆனா இவர் ஐயா வந்து இவரோட ஒரு தொழில்நுட்பத்துல இயற்கை முறையிலேயே வந்து 70 to 100 டன் வரைக்கும் தக்காளி வந்து மகசூல் எடுக்கிறாங்க. ஸோ அந்த தொழில்நுட்பங்களை எல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து அவர் சொல்லி கொடுக்க இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு நபர்கள் தமிழகம் முழுக்க அந்த விவசாயத்துல களத்துல இருந்து வெற்றி பெற்றவங்க, எல்லா துறையை சார்ந்தவங்களும், அதாவது அந்த சந்தை வாய்ப்புல, விதையில, உற்பத்தியில, அப்புறம் தொழில்நுட்பங்களை உள்ள இது பண்ணதில்ல உட்புகுத்தி ஒரு ஒரு ஏக்கர்ல சாகுபடி பண்ணக்கூடிய விஷயத்த வந்து அதே ஒரு ஏக்கர் 2.5 ஏக்கர்ல என்ன மகசூல் வரணுமோ அந்த மாதிரி சரியான இடைவெளி வச்சு அதுல வந்து திட்டமிட்டு சாகுபடி எடுக்கக்கூடிய விவசாயிகள், இந்த மாதிரி பலரும் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கு இருக்கிறாங்க. மக்களுக்கு, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பா இது அமையும். வணக்கம். அக்டோபர் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சேலத்துல பத்மவாணி கலை கல்லூரியில வந்து காலையில 9 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் பாரத பாரம்பரிய காய்கறி திருவிழா மற்றும் அந்த விதை திருவிழா வந்து நடக்க இருக்குது. இந்த நிகழ்வுல வந்து பல முன்னோடி விவசாயிகள் வந்து காய்கறி உற்பத்தி விளைச்சலை எப்படி அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற தொழில்நுட்பங்களை வந்து பேச இருக்கிறாங்க. அடுத்ததா வந்து காய்கறி மருத்துவர் வந்து இதுல வந்து பேச இருக்கிறாங்க. காய்கறிகள் மூலமாவே வந்து பலவிதமான நோய்களை வந்து எப்படி குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறத பத்தி பேச இருக்கிறாங்க. அடுத்ததா வந்து பெங்களூர் IHRல இருந்து விஞ்ஞானிகள் வந்து பேச இருக்கிறாங்க. மண் வளத்தை அதிகப்படுத்துறதும், அப்புறம் வந்து மேம்படுத்தப்பட்ட விதைகள்ல இருந்து அதிக மகசூல் வந்து இயற்கை முறையில எப்படி எடுக்கிறதுங்கிறத பத்தியும் பேச இருக்கிறாங்க. முக்கியமா வந்து இந்தியா முழுக்க இருந்தும் நாட்டு காய்கறிகள் விதைகளை பராமரிக்கக்கூடிய நிறைய சீட் சேவர்ஸ் வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்க இருக்கிறாங்க. இதுல வந்து 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்ஸ் வந்து இதுல வந்து அமைக்க இருக்கிறாங்க. 1000க்கும் மேற்பட்ட விதைகள் வந்து பாரம்பரிய விதைகள் வந்து அந்த ஸ்டால்ல வந்து கண்காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கிறாங்க. விவசாயிகள் அதை வாங்கி தொடர்ந்து அந்த இதுல இருந்து விதைகளை வந்து உற்பத்தி பண்ணிக்க முடியும். அது இல்லாம வந்து தினசரி விவசாயிக்கு வருமானம் தரக்கூடிய கீரை சாகுபடி முறைகளை வந்து எப்படி செய்யறது அப்படிங்கிறதுக்காக கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு விவசாயி வந்து கந்தசாமின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேச இருக்கிறாங்க. இது வந்து விவசாயிகளுக்கு தினசரி வருமானத்துக்கு ஒரு பெரிய உதவியா வந்து இது இருக்கும். அடுத்ததா வந்து காய்கறிகள்ல வந்து ஒரு பயிர் சாகுபடி முறை இல்லாம பலவிதமான காய்கறிகளை வந்து ஒரே இடத்துல எப்படி சாகுபடி பண்றதுங்கிறதுக்கு முன்னோடி விவசாயிகள் வந்து பேச இருக்கிறாங்க. முக்கியமா வந்து விவசாயிகளோட வருமானம் அதிகரிக்கிறதுக்காக இந்த கூட்டமைப்பா FPOவா இயங்கக்கூடிய அமைப்புகளை வந்து எப்படி வெற்றிகரமா நடத்துறதுன்னு பேசுறதுக்காக பெங்களூர்ல இருந்து சஹஜா ஆர்கானிக்ஸ் இருந்து வர்றாங்க. அதே மாதிரி நாட்டு காய்கறி விதைகளை நம்மளே எப்படி வந்து உற்பத்தி பண்றது, அதிக வருமானத்தை தர மாதிரி, அதிக ஈல்ட தர மாதிரி எப்படி உற்பத்தி பண்ற தொழில்நுட்பங்களை சொல்லி கொடுக்கறதுக்காக சஹஜா சீட்ஸ்ல இருந்து கிருஷ்ண பிரசாத்னு ஒருத்தவங்க வந்து பேசுறாங்க. பொதுவா வந்து இந்த நிகழ்வுங்கிறது நம்மளுடைய மண்ணை வளப்படுத்துறதுக்கும் விவசாயிகளோட உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கும்
விவசாயியுடைய பொருளாதாரத்தை அதிகப்படுத்துறதுக்கு சந்தை வாய்ப்பை எப்படி உருவாக்குறது, சந்தை வாய்ப்பை எப்படி உருவாக்குறதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும், இந்த நஞ்சில்லாத உணவு வந்து மக்கள் எப்படி வந்து நம்ம பெற்றுக்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த நிகழ்வு வந்து பெரிய அளவில் வந்து சேலத்தில் வந்து இது நடக்க இருக்குது. இதில் ஒரு 3000 விவசாயிகளுக்கு மேலே கலந்துக்குவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளுமே வந்து இங்கே நடந்துட்டு இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க 8300093777 அப்படிங்கிற நம்பரில் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். 8300093777 இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு அவசியம் முன்பதிவு செய்து இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஓகேங்களா? நன்றி எல்லாருக்கும்.